வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு வந்து டிவிகே 108 சீட்ல வந்திருக்கு, ஜெயிச்சு வந்திருக்கு. பட் அவங்களால கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியல. நான் முன்னாடி நான் விஜய் சார பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல அவர் பொலிட்டீஷியன்ல அவ்வளோ தூரம் சக்சஸ்ஃபுல்லா வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால வந்து நெறைய எனக்கு மெசேஜ், கால்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. உங்களுடைய பிரிடிக்ஷன் ராங்கா படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத பத்தின விஷயம் தான் சொல்லப் போறேன் இப்போ. என்னதுன்னு கேட்டா, நான் எனக்கே ஒரு சந்தேகம் வந்துடுது. எதுக்கு நம்ப பிரெடிக்ஷன் குடுத்தது எப்படி ராங்கா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அவர் வந்து பணத்த தவிர அவருக்கு தெரியல. நிறையா முதலைகள்லாம் இருக்கு அவர சுத்தி. அந்த இது ஹேண்டில் பண்றதுக்கு அவருக்கு தெரியணும். அது அவருக்கு தெரியறதில்ல அப்படின்னு நான் அதுல ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதே சமயத்துல இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அ 108 சீட் இருக்கு. அதனால அவரால ஃபார்ம் பண்ண முடியல கவர்மெண்ட். பண்ணுவாரா? மாட்டாரா? அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. ஸோ, அதுல தான் என்ன பண்ணினேன், சரி அப்பனாக்கா நம்ம ஒண்ணு பண்ணலாம். அந்த பார்ட்டி இப்ப தானே 2 வருஷம் முன்னாடி தானே அவர் திறந்திருக்காரு. அதனால அந்த அவருடைய அந்த டிவிகே அப்படிங்கிற அந்த பார்ட்டியுடைய ஹாரோஸ்கோப் எடுத்து போட்டு பார்த்தேன். அது போடுறதுக்கு கரெக்ட்டா பார்க்கும்போது, நான் ஃபர்ஸ்ட்டுல வந்து கும்ப லக்னமா எடுத்திருந்தேன். இதுல வந்து பார்த்தா 7த் லார்டான சூரியன் வந்து 12ஆம் இடத்துல இருக்க மாரி இருக்கு. சரி நான் பிகாஸ் இது வந்த உடனேயே அவர் வந்து லீகல் ப்ராப்ளத்த மாட்டின்ட்டார். இல்லையா? எனக்கு அந்த இதுல ஸ்டாம்பேட்ல. ஸோ அத வச்சுண்டு அப்படி போட்டேன். ஆ அதுல அதனுடைய என்னுடைய ஒரு கருத்தும் இருக்கு அதுல. என்னன்னு கேட்டா, ஆ பிகாஸ் இது என் மாப்பிள்ளையோட கூட ஆர்கியூமென்ட் நடந்தது. ஆ அவர் வந்து என்ன நெறைய சக்சஸ்ஃபுல்லா இருக்கார். கரியர்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கார். ரொம்ப நல்லா இருக்கார். ஒரு யங் ஏஜு. நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு நல்லது பண்ணணும்னு நெனைக்கிறார். எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஓகே. அக்ரி. அட் த சேம் டைம் இப்போ வந்து கவர்மெண்ட் அவருக்கு எந்த இடத்துலயும் அப்ரூவல் கிடைக்கல அப்படின்னாக்கா, ஸோ அந்த அவர் குடுத்துருக்க இடம் அந்த ரொம்ப நேரோ பிளேஸ். அந்த நேரோல வந்து இவ்ளோ பெரிய ஒரு பஸ்ஸ எடுத்துன்னு போனா, நமக்கு இவ்ளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுனா என்ன பண்றது? அப்படிங்கிறது பொதுநல அறிவு. அது ஒரு காமன் சென்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அது மாரி இருந்ததுன்னா, அட்லீஸ்ட் அவர் ஒரு சின்ன கார் எடுத்துட்டு போயிருப்பார். பெரிய பஸ் எடுத்துட்டு போயிருக்க மாட்டார். நம்ம வந்து பழிய வந்து எத்தன பேர்கிட்ட போடலாம். ஏன்னா நமக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. இல்லையா? அதுல வந்து சின்ன சின்ன குழந்தைகள்லாம் நான் அடுத்த எல்லாரோட அம்மாவும் எவ்ளோ ஆசையா தன்னோட குழந்தைய வளர்த்துருப்பா. வீட்ல எவ்ளோ மெம்பர் இருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இழப்பு. அந்த இழப்புக்கு வந்து என்னுடைய கருத்து பிரகாரம் அதுல அவருக்கு பங்கு இருக்கு. ஏன்னா, அவர் வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். அந்த அவருக்கு பெர்மிஷன் கிடைக்கல அப்படின்னாக்க, பெர்மிஷன் கிடைக்கலன்னா என்ன? நான் எப்படி வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து தவறான ஒரு முடிவு. அதுல இந்த பார்ட்டியோட இந்த ஜாதகத்துல அது காமிக்கிறது வேற. அதனால இவர் வந்து அத வந்து நம்ம ஈஸியா அவ்வளோ தூரம் எனக்கு வந்து இவ்ளோ பெரிய ஒரு தப்பு பண்ணியிருக்காரே! அவர் எப்படி சீஃப் மினிஸ்டர் ஆக முடியும்? நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எப்படி அவங்க அவர வந்து இவ்ளோ தூரம் கொண்டு வந்து விட்டாங்க? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. கோவமா கூட இருந்தது சில சமயத்துல நான் சொல்லலாம். நான் அவர் மேல விஜய் மேல எந்த இதுவும் இல்ல. பட் ஒருத்தர அ தப்பான கருத்து இல்ல எனக்கு கண்டிப்பா. நான் அவருக்கு எதிரியும் கிடையாது. பட் வந்து இது நம்ம ஒரு காமன் சென்ஸ். நம்ம ஒருத்தர் ஒரு லீடரா ஆகப் போறோம் அப்படின்னாக்க, நம்ம நெறைய ப்ராமிஸ் பண்ணியிருப்போம். அந்த ப்ராமிஸ்க்கு நம்ம தகுந்தவனா இருக்கணும். முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இல்லையா? அது முதல்ல ரொம்ப முக்கியம். இந்த ஒரு இதுவே ஒரு தப்பான ஒரு தான் செய்யணும், ஒண்ணு சாதிக்கணும் அப்படிங்கிறதுல என்ன வேணாலும் பண்ண முடியாது இல்லையா? அது ஒரு பெரிய விஷயம். ஸோ இத வச்சுண்டு பார்த்தேன். அப்போ என்னாச்சுன்னாக்க, கடைசியில ஒரு வாட்டி இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது, ஒரு ஜோசியர் வந்து அவத்துக்கு பூச்செண்டு எடுத்துன்னு போறார். அப்பத்தான் ஞாபகம் வந்தது. ஓஹோ! அப்பன்னா இவர் வந்து ஒரு ஜாதகத்துல நம்பிக்கை உடையவர் தான் அவர். இந்த மாரி ஜாதகத்துலலாம் நம்பிக்கை இல்லாதவர் இல்ல அப்படிங்கிறது தெரிய வந்தது. அப்ப இந்த ஜாதகத்த போட்டு பார்க்கும்போது, சப்போஸ் நான் வந்து கும்ப லக்னமா எடுத்துட்டு இருந்தேனாக்க, அது வந்து இப்ப நான் அதுல வந்து லக்னத்துல சனீஸ்வர பகவான் உச்சம். ஸோ லக்னத்துல சனீஸ்வர பகவான் உச்சமா இருந்தேன்னா, அவர் பாஸா இருக்கலாம். சனீஸ்வர பகவானும் அந்த இடத்துல நன்னா தான் இருக்கு. இல்லன்னு சொல்லல. தன்னோட ஆட்சி இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. கும்பம் வந்து சனீஸ்வர பகவானுடைய ஆட்சி இடம் அது. அது மூலத்திரிகோண ஸ்தானம்னு சொல்லுவாங்க. கிங்டம் அவரோடது. அது மாரி இருக்கும்போது இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாமே இருக்கு. 2ல லக்னாதிபதியான ராகு, அது வந்து அந்த இடத்துல ராகுக்கு உச்சமும் கிடையாது, நீச்சமும் கிடையாது. அவர் வந்து சனீஸ்வர பகவான் ராகுவுக்கு ஒரு தன்னுடைய இடத்த வீடா குடுத்திருக்காரு. அப்போ அவர் தன்னுடைய தோழனுக்கு ஒரு இதுவா குடுத்திருக்காரு. அது 2ஆம் இடத்துல போயிருக்கு.
குருவானவர் 3ஆம் இடத்துல போயிருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கு. 11ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து 9th லார்ட் ஆனவர் பாக்யஸ்தானாதிபதி 11ஆம் இடத்துல போய் 11ஆம் இடம் மறைவு ஸ்தானம். ஓகேயா? அதனால 3, 6, 11 அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு மறைவு ஸ்தானம். அதுவும் ஒரு பாக்யாதிபதியை வந்து அந்த 11ஆம் இடத்துல மறையிற அளவுக்கு வந்து ஒரு ஜோசியர் வந்து கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா சக ஜோசியர் மேல நாமளும் நம்பணும், கண்ணாபின்னு பேசக்கூடாது. அதனால அவர் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாரோ அப்படிங்கிற ஒரு கணக்குல திருப்பியும் கொஞ்சம் ஜாதகத்தை மாத்தி போட்டு இப்போ இதை பண்ணியிருக்கேன். இதுல வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு விரிவா சொல்ல போறேன். இது வந்து உங்களுக்கு அவர் பிப்ரவரி 2ஆம் தேதி 2024ல இந்த பார்ட்டி நியூ டெல்லியில வந்து அவர் ஓபன் பண்ணியிருக்கார். ஓகேயா? ஸோ இப்போ வந்து இதுல லக்னத்துல குரு, இதுல வந்து சந்திரன் வந்து 7ஆம் இடத்துல இருக்கு. அதாவது ஒரு பப்ளிக் ஆறுது இந்த மாதிரியான ஒரு விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல முதல்ல அவருடைய பாயிண்ட்ல அவர் என்ன பார்த்திருப்பார், இந்த ஜோசியர் வந்து எப்படி குடிச்சிருப்பார் அப்படிங்கிற ஒரு என்னுடைய முதல்ல என்னுடைய ஒரு கண்ணோட்டம். அதுக்கப்புறம் நான் என்னுடைய ப்ரெடிக்ஷன் அப்படி கொடுக்குறேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 4th லார்ட் சொல்லவர் வந்து 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். அது வந்து கஜகேசரி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் இருக்கு. 6ஆம் இடத்துல கேது இருப்பது ரொம்ப நல்ல விஷயம். இங்க வந்து 5th லார்டுனவர் 10th போய் திரிகோண கேந்திர ராஜ யோகத்தை கொடுக்குறார். அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குருவும் செவ்வாயும் தன்னுடைய கிங்டம் பரிவர்த்தனை பண்ணியிருக்கா. இந்த ஜாதகத்துல என்னன்னு கேட்டா சனீஸ்வர பகவான் தன்னுடைய கிங்டம்ல இருக்கார். குருவும் செவ்வாயும் தன்னுடைய 2 பேரும் செவ்வாயுடைய இது மூலத்திற்கோண ஸ்தானம், அவருடைய கிங்டம். இது வந்து குருவோட மூலத்திற்கோண ஸ்தானம். ஓகேயா? ஸோ அதனால இது பரிவர்த்தனை பண்ணியிருக்கிறது 9ஆம் இடம் ரொம்ப நன்னா இருக்கு. ஓகேயா? ஸோ அதனால இங்க வந்து 12ல ராகு இருக்கிறது கொஞ்சம் தப்பு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு சரித்திரம் உண்டு. அதாவது சமுத்திரத்துல இந்த இடத்துல விஷ்ணு பகவான் படுத்துன்னு இருக்கார். இந்த ராகுக்கு 12ஆம் இடத்துல தான் தலை கட்டாச்சு. அதனால ராகு இஸ் நாட் கம்ஃபர்டபிள் இன் மீனம். பட் 12ஆம் இடத்துல கேது வந்து ஏன்னா மோட்சக்காரர்கள் இல்லையா, இது காலப்புருஷத்துக்கு வந்து 12ஆம் இடம். கேத்துக்கு வந்து இங்க நல்ல இடம். இப்ப தற்சமயம் சனீஸ்வர பகவான் இங்க உட்கார்ந்துட்டு சனி ராகு கன்ஜக்ஷன். இது இந்த ஜாதகத்துல உள்ள ராகு, பட் ஆக்சுவலா ராகு இங்க இருக்க. ஓகேயா? இப்போ இது வந்து இன்னும் பரிவர்த்தனை ஆயிருக்கு. சனி இங்க இருக்கு, ராகு இங்க இருக்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஜாதகம் நான் நினைக்கிறேன் அவர் இதான் வச்சுட்டு நல்ல ஜாதகமா இருக்கு அப்படின்னு எழுதி கொடுத்துருக்கலாம். பட் இப்போ இதுல என்ன ஃபிளாஸ் இருக்கு, ஏன் அவரால் கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி லட்டை கையில கொடுத்துட்டு லட்டை வாயில போட்டுக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்தது இவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா, சான்ஸ் இல்லையா அப்படிங்கிற இந்த விஷயத்தை தான் இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குருவானவர் அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டியூவலிட்டி. அஸ்வினி நட்சத்திரம் இன்னைக்கு ட்வின்ஸ். ஓகேயா? அது இந்த இடத்துல சந்திரன் வந்து இது கேது நட்சத்திரம். இது லக்னமும் அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கு, குருவும் அஸ்வினி நட்சத்திரத்துல உட்காந்துருக்கு. இது பார்த்தா சுவாதி நட்சத்திரத்துல உட்காந்துட்டு இருக்கு. அதனால ராகு தசை நடக்காது. இங்க லாஸ் சொல்லக்கூடிய 12ஆம் இடம். ஓகேயா? இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இப்ப ராகுவை நம்ம லக்னமா எடுத்து பார்த்தோம்னா எழுத்தாப்புல கேது. எழுத்தாப்புல கேத்து இருந்தா ஏதாவது முன்ன காலப்பு இது கலசர்ப தோஷம் அவ்வளவு ஹெவியா இருக்கு. கேத்துல இருந்து எடுத்து ராகு வரைக்கும் வெறும் லக்னம் மட்டும் தான் வெளில போயிருக்கு. தோஷங்கள் இப்படி இருக்கு. அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா ராகு இந்த இது இருக்கே செவ்வாய், அது சூரியனுடைய முதல் பாகத்துல பாதத்துல உட்காந்துட்டு இருக்கு. அப்போ நான் எனக்கு கண்டந்திர பாயிண்ட். அப்போ வேல்யூவே இல்லை. ஒரு ராசிக்கும் இன்னொரு ராசிக்கும் ரொம்ப தூரம் இருக்கும். அதுலேருந்து ஒரு ஊடி மாறுதுங்கிறது ஜம்ப் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால அந்த இடத்துக்கு ஜாஸ்தி பலன்கள் வராது. இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து மூலத்திற்கும் பரிவர்த்தனை ஆயிருக்கா மாதிரி காமிக்கிறது. ஆனா இந்த இடத்துல செவ்வாய்க்கு எந்த அளவு பவர் இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல இல்லை. ஒரு விஷயம், ஃபயர் பிளானட்ல ஃபயர் ராசியில உட்காந்துட்டு இருக்க, அது ஒரு நல்ல விஷயம். ஆனா இவர் எந்த அளவு இருக்காருன்னா இவர் சூரியன் ரொம்ப கோபம் தாபம். இப்ப பார்த்தா சனீஸ்வரர் குரு பகவான் இங்க இருக்கார், சொந்த வீட்டை பாக்குற 9ஆம் இடத்துல இருந்து பாக்குற. ஸோ அதனால வந்து ஒரு ஃபயர் என்னால செய்ய முடியும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அது மாதிரி இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா சூரியன் இந்த சுக்கிரன் இருக்கு இல்லையா, 7th லார்டு வந்து இதை பத்தி ஒரு ப்ரெடிக்ஷன் இது தனியா சொல்ல போறேன். இப்போ இந்த 7th லார்டானவர் 9ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. இதுவும் உங்களுக்கு வந்து கேந்திர திருக்கோண ராஜயோகம்னு சொல்லுவாங்க. 1, 4, 7, 10ங்கிறது கேந்திராதிபதி, 9ஆம் இடங்கிறது திருக்கோணாதிபதி.
ஸோ அதனால இங்க வந்து கேந்திரத்தில் இருக்கணும் ராஜயோகம். இப்போ ரெண்டு எத்தனை ராஜயோகம் வந்திருப்பாருங்க, இது ஒரு ராஜயோகம், இது ஒரு ராஜயோகம். ஓகேயா? ஸோ அது மட்டும். அப்புறம் இங்கே 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துக்கு சனீஸ்வர பகவான் உட்காந்துருக்காரு. அப்போ இது இதை வந்து இப்போ சொல்ல போறேன். அதுக்கப்புறமா இங்க பார்த்தேன்னா சூரியன் சப்போஸ் இங்க இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர் சொந்த வீட்டை பார்க்குறாரு. பட் சூரியன் போய் மகரத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதாவது சனீஸ்வர பகவானுடைய அடிஷனல் ஹவுஸ். இது ஓன் ஹவுஸ் இதுதான். இது வந்து அடிஷனல் ஹவுஸ். இது 2வது மகரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்மசானம். நம்ம 4ஆம் இடம் வீட்டில் இருக்கோம்னா அங்கேருந்து நம்மளோட பாடி எங்கே போவோம்? ஸ்மசானத்துக்கு தான் போகும். எப்பவுமே கேப்ரிகான் என்னன்னு கேட்டால் ஸ்மசானம். ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து இது கொண்டாடுவா, மகர சங்கராந்தி கொண்டாடுவா சூரியனுக்கு வழிபடுறதுக்காக. பட் இந்த இடத்துல அவர் அரெஸ்ட் ஆயிருக்கார். சனீஸ்வர பகவான் வீட்டில் இவர் போய் சவாரினப்ப ஹார்ட்கோர் எனிமி. அந்த எளிமையான இடத்துல போயிட்டு இவர் போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த இடத்துல சூரியனுக்கு அவ்வளவு பவர் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரவண நட்சத்திரத்தை உட்கார்ந்துட்டு இருக்காரு, திருவோண நட்சத்திரத்தை உட்கார்ந்துட்டு இருக்காரு. திருவோண நட்சத்திரத்துக்கு தான் உங்களுக்கு ஓணத்துக்கு வாமன அவதாரம் தான் உங்களுக்கு தெரியுமே. எல்லா இடத்தையும் கொடுத்துட்டு ப்ராமிஸை கொடுத்துட்டு ஆகாசத்துக்கு பூமிக்கு பகவான் எடுத்துட்டார். கடைசியில எங்கன்னா என் தலைமையில காலை வச்சுக்கோன்னு சொல்ற அளவுக்கு போயாச்சு. அப்போ என்ன ஆகும்? பவர் அண்ட் அத்தாரிட்டி இருக்கு அந்த இடத்துல. ஒரு தப்பான ப்ராமிஸ் கொடுத்துட்டு தலையில தான் இடத்த கொடுத்து உட்காந்துருக்கணும். அந்த மாதிரியான விஷயம். சரி, அவர் யாரோட உட்காந்துட்டு இருக்க? 3rd and 6th லார்டோட உட்காந்துட்டு இருக்க. புதனுங்க நல்லவரா இந்த இடத்துல? இல்ல. ஓகேயா? சரி, இங்கேருந்து பார்க்கும்போது 8th லார்டு வந்து இங்கேருந்து பார்க்க ராசியிலேருந்து பார்க்கும்போது 9th லார்டு வந்து 4th உட்காந்துட்டு இருக்க. அது ஓகே, திருப்பியும் ராஜயோகம். ஆனா இங்க 12th லார்டு வந்துட்டாரு இங்க, இல்லையா? சோ இங்க அங்கேருந்து பார்க்கும்போது ராசியில 5, இது சனீஸ்வர பகவான் உட்காந்துட்டு இருக்காரு. ஆனா இந்த இடத்துல இப்ப சனீஸ்வர பகவான் பிறந்தாச்சு. இந்த இடத்துல ராகு மட்டும் தான் தனியா இருக்கார். இப்போ இந்த இடத்துல சனீஸ்வர பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கார். 12ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் எல்லாம் சரியா இருக்கு. இங்க பார்த்து எல்லாரும் சரி, சூரியன் தான் இப்போ ஒரு பொலிட்டிக்கலுக்கு ஒரு பவர் அண்ட் அத்தாரிட்டிக்கு இதெல்லாம் விளக்கம் தான் கொடுத்துருக்கேன். ஆனா ஒரு பவர் அண்ட் அத்தாரிட்டிக்கு சூரியன் நல்ல இடத்துல இருக்கணும். சூரியன் பழுதுபடக்கூடாது. சூரியன் தான் ஒரு அதிகாரத்தன்மையும் ஒரு நல்ல மக்களை ஆண்டு அனுபவிக்க நல்லது செய்யக்கூடிய ஒரு திறமை இருக்கணும்னா அதுக்கு சூரியன் ஃபுல்லா இருக்கணும். ஓகேயா? இங்கேருந்து இருக்கும்போது சனீஸ்வர பகவான் தான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கு. ஆனா இங்கேருந்து பார்க்கும்போது இந்த இடத்துல கேது இருக்கு தற்சமயமா. இவருடைய பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம் உங்களுக்கு பொலிட்டிக்கல் தான். அந்த இடத்துல இப்ப கேத்து உட்காந்துட்டு இருக்கு. இந்த கேத்து உட்கார்ந்தனாலதான் இப்ப எல்லாருக்குமே பிரச்சனை. இந்த கேத்துனாலதான் இவருக்கு ஸ்டாலினுக்கு இப்ப இது இல்லாம போனது. அது மாதிரி யாருக்குமே இந்த இடத்துல உட்கார முடியாம ஒரு கஷ்டம் கொடுத்துருக்கிறது இந்த இடத்துல கேத்துவான. ஓகே. அப்புறம் அடுத்தது என்னதுன்னு கேட்டேனாக்க, இப்போ இந்த கேத்து இங்க உட்காந்துட்டு இருக்கு ஒரு விஷயம். நம்ம இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனீஸ்வர பகவான் சூரிய பகவான் 2ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. குரு 3ஆம் இடத்துக்கு போயிருக்கார். பவாத் பவம் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க 8th லார்டானது 3ஆம் இடத்துக்கு போயிருக்கு. அதாவது முட்டாள்தனத்துக்கு ஒரு இது. 3ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது. 3ஆம் இடத்துல குரு இருந்ததுன்னா அவளுக்கு ஜாஸ்தி காது கேட்காதுன்னு சொல்லுவா. அது பிளானட் வந்து எப்போ 3ஆம் இடத்துக்கு போகுது, இங்கேருந்து ராசிக்கு பார்க்கும்போது 3ஆம் இடத்துல போகும்போது இது மரண பிளானட்டோடைய பவர் போயிடுது. நமக்கு மரணக்காரா கிடையாது, பிளானட் தன்னுடைய பவரை இழக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? சோ இங்க வந்து இது 3ஆம் இடத்துல போயிட்டு குரு எக்ஸால்டேஷனா இருக்கும்போது இன்னும் ஜாஸ்தி பவர் இல்லாம போகுது. சோ இங்க இது ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது இப்போ இங்க வந்து கஜகஸ்ரீ யோகம் திருப்பி வருது. சனி குபேர யோகம் இருக்கு. எல்லாருக்கும் புத்திசாலிகள் எல்லாமே இருக்கு. அப்போ என்னதுன்னு கேட்டா, சப்போஸ் இவர் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. இப்போ இந்த 5ஆம் தேதி, இன்னைக்கு தேதி 5 தேதியாவது, நேற்றுக்கோ என்னவோ வந்து இதுக்கு கவர்னர் அனுப்பிச்சிருக்காரு, மெயில் அனுப்பிச்சிருக்காரு. 14 நாள் 2 வீக்கு டைம் கேட்டு. சப்போஸ் அது அவருக்கு அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா அது வந்து உங்களுக்கு 5 14 29 தேதி. ஆனா 26ஆம் தேதியே குரு வந்து பெயர்ச்சி அடைஞ்சு இங்க வந்துடுறாரு. வந்தபோது குரு மேல குரு உட்கார்ந்துட்டு இருக்கார். உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இவருக்கு அந்த கஜகேசரி யோகம், ஏன்னா இந்த சந்திரனோட வீட்டுல தான் இருக்கார். அந்த சந்திரனை தான் அவர் பார்க்கறாரு இங்க. சோ அந்த சைனிங் அத்தாரிட்டி அதெல்லாம் வருது இந்த இடத்துல. ஆனா இங்க 3 பேர், இங்க 2 பேர் இல்ல. இது இந்த சூரியனும் பவர் இல்லாம இருக்கு, இதுவும் எனிமி. இப்ப எனிமியோட எல்லாம் கூட்டு வச்சுட்டு இது எப்படி எத்தனை நாள் கவர்மெண்ட் முடிக்கும்? இங்கேயும் பார்த்தா டிவலிட்டி, இது ரெண்டும் டிவலிட்டி. இங்கேருந்து குருவும் டிவலிட்டி உட்காந்துட்டு, இங்கேருந்து இங்க பார்க்கும்போது கூட்டுல கூட்டா வச்சுண்டு இவர் இது வச்சுண்டா கூட, இவர் வந்து பார்ட்டி அமைச்சா கூட அதுவும் ரொம்ப நாள் போறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப கஷ்டம்.
இப்போதைக்கு அவருக்கு வந்து ஓரளவுக்கு பேச்சுவார்த்தை கொண்டு வரணும்னா இதில் 2 லேடிஸ் பண்ணாங்க. சந்திரனை நம்ம லேடிஸாக தான் பண்ணுறோம், சுக்கிரனும் லேடிஸாக தான் பண்ணுறோம். நான் சொன்னேன் இல்லையா, இது கடைசிக்கு வரேன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே 2 லேடிஸ் சேர்ந்து தான் ஏதோ ஒரு விஷயத்த, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம டெல்லியிலேருந்து பேசணும்னா நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழில் பேசுறதுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குமோ என்னவோ, இல்லை மற்றபடி இன்னும் யாரும் தெரியல. நான் என்னோட ப்ரிப்ரேஷன் ராங்காக கூட இருக்கலாம். ஏதோ 2 லேடிஸால் ஒரு டேபிளில் கன்வின்ஸ் பண்ண வரலாம். ஆனால் நான் வந்து அதே சமயத்தில் நான் மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களதும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஜாதகமும் நான் போட்டிருக்கேன். அவங்களுக்கு ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவர் சனிதசை ஒடின்னு இருக்கு. இந்த இடத்துல தான் அவர் பவர் அண்ட் அத்தாரிட்டி ஸ்டாலின் சார் வந்திருக்கு. இப்போ டுவலிட்டியில் இருக்கிறதுனால நான் முதலியே போட்டிருந்தேன். அவருடைய இது வந்து ஷேர் பண்ணணுமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது உள்ளுக்குள்ளே கிடையாது, வெளியின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால இப்போ இந்த இதில் அப்புறம் ஒத்துக்கலைனாக்கா மேபி இது ஜாஸ்தி அதிமுக திமுகவுடைய ஃபார்ம் அமையலாமோ அப்படிங்கிறது. இது இங்கே வந்து என்னதுன்னு கேட்டால், அமத்தியக்காரகா அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் ஸோ சன் தான் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து இந்த சூரியனோட இடத்துல 11th மே இதான் கையெழுத்து போடுறது. 11th மேலேருந்து எடுத்து 11th மேலாம் சூரியன் இங்கே இருப்பார் இல்லையா, லக்னத்தில் இங்கே இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பீரியடில் சப்போஸ் இவருக்கு வந்து டெசிஷன் வெளில வரும். இதுக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். ஏன்னா மார்ஸ் இந்த இடத்துல கையெழுத்து போடுறது இந்த லக்னாதிபதியாக இருக்கிறதுனால மார்ஸோடைய பீரியடில் உங்களுக்கு வந்து 14th மே 2026 ஒரு ஃபைனலாக இவர் ஆவாரா மாட்டாரா அப்படிங்கிறது. இங்கேருந்து கொஞ்சம் இந்த 14 நாள் டைம் கிடைச்சா இவருக்கு வரலாம். வந்து இவருக்கு இந்த இடத்துல பார்த்தெல்லாம் சூரியன் சனி ஆஸ்பெக்ட் ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான ஜோனில் அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆவாரா அப்படிங்கிறது ஒரு டவுட்ஃபுல்லான விஷயம்தான். இப்போ சொல்ல வரேன் ஏன்னு கேட்டால், நான் அவர் முதல்லயே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இது கணத்து தவளை வந்து அவர் வந்து மேலே பெரிய பெரிய முதலைகள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் சமயத்தில் காங்கிரஸ் நிறையா ஓட்டில் வந்து ஜெயிச்சது. ஆனால் அவங்களால ஃபார்ம் பண்ண முடியல. இது முன்னாடியே ஒரு உதாரணம் நடந்துடுது. நாம் தான் அந்த பாடமாக எடுத்துக்கல. கடைசியில் என்னாச்சு, மோடிஜி தான் வந்து யூபியோட இதெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சுருந்தான் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு அவங்க வந்தாங்க. அதே தான் வந்து இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, முன்னாடி எலெக்ஷன் ஓட்டெல்லாம் ஆனதுக்கப்புறமா திடும்னு அந்த கவுண்டிங்கு 2 நாள் முன்னாடி எல்லா இடத்துலையும் பார்த்தா விஜய் ஜெயிச்சிட்டார், கவுண்டிங்கே ஆகலை, அதுக்குள்ளே விஜய் ஜெயிச்சிட்டார்னு எப்படி சொல்ல முடியுது? ஏன்னா இதில் அகைன் பிரசாந்த் கிஷோருடைய இன்வால்மெண்ட் இருந்திருக்கு. அவர் என்ன பண்ணினாரு, நல்லா இவர்கிட்டருந்து உள்ள பணத்தெல்லாம் வாங்கிட்டு அவரை ஒழுங்காக ஜெயிக்கவும் விடலை. அவரை வந்து திராட்டில் விட்டுட்டு போயிட்டார். இவர்கிட்டருந்து பணத்தெல்லாம் எடுத்துட்டு இப்போ இவர் சம்பாதிச்ச பணமும் பாதி இங்கே இப்படி போயிடுத்து. ஒரு பார்ட்டியை நடத்தணும், இத்தனை பேர் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இத்தனை பேர் கூட்டத்தில் இருக்காங்கன்னாக்கா அவங்களாம் யாருமே நல்லவங்க கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்க வயத்து பழப்புக்காக தான் வராங்க. பைசா ஒரு இடத்துல கிடைக்காதனால தான் எல்லாரும் வருவாங்க. பைசா கொடுக்கலன்னா வேற இடத்துக்கு போயிடுவாங்க. அத்தனை பேருக்கும் யாரெல்லாம் இவர் கழகத்தில் வச்சுட்டு இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் பேமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் இருந்து கடைசியில் அவருக்கு வந்து அந்த சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கலன்னா எல்லா பைசாவும் லாஸ்ட் ஆகும். அதனால தான் சொன்னேன், இவருக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. அவர் 2 வருஷத்தில் சினிமா நடிகராக இருந்துட்டு 2 வருஷத்தில் இவர் வந்து எந்த கற்றுக்க முடியும்? விஷயம் வந்து ரொம்ப லூப்ஹோல் நிறையா இருக்குது இதிலலாம். அதெல்லாம் கற்றுக்காமல் அவர் வந்து திடம்னு குதிச்சு ஏதோ குழந்தைத்தனமாக பண்ணிகிட்ருக்காரு. இல்லை எனக்கு தெரியல, இதுக்கெல்லாம் சொல்கிறது அதிகமாகவும் இருக்கக்கூடாது. அதனால் இதுதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். அடுத்தது ஒரு நல்ல பதிவோடு திருப்பியும் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.